புஷி ஆனந்தோடு 20 நிமிடம் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்று. அப்படி என்றால் இந்த புஷி ஆனந்துகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஆட்சியை உருவாக்கப் போகிறீர்கள். ஆதவர்ஜுனாவை இன்னொரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதவர்ஜுனா அவர் ஒரு பதிவு போடுகிறார், நேபாளத்தை போல மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இங்கே நடக்க வேண்டும். அப்படி என்றால் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் முடங்கி கிடக்கிற அந்த தாவேகாவினுடைய தொண்டர்களை அவர் உசுப்பி விடுகிறார். எதற்கு? கலவரத்தில் ஈடுபடுவதற்கு. நேபாளத்தில் என்ன நடந்தது? ஒரு 2 நாள் தீப்பற்றி எரிந்ததனால் எத்தனை ஆயிரம் கோடி அந்த நேபாளத்திற்கு நட்டம், எத்தனை வாகனங்கள் எரிந்து இன்றைக்கு எந்த நிலையில், ஏற்கனவே அது ஒரு சாதாரண ஏழ்மை உள்ள நாடு, அது எவ்வளவு பெரிய இழப்பை அது சந்தித்திருக்கிறது. எனவே நேபாளம் மாதிரி இங்கே ஒரு கலவரம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் உனக்கு ஏதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறதா?